ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு கேம் விளையாடி இருப்போம். அதை நெக்ஸ்ட் கேம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா அதோ ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களே இந்த பேபிஸ், இவங்க கிட்ட இருந்தால் நம்ம ஆரம்பிக்க வரோம் செகண்ட் கேமு. ஓகே, இவங்களுடைய நேம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது செம்ம காமெடியாக இருந்தது. ஐ மீன் என்னோட பேர் காமெடி மாதிரி, இவங்க பேரும் ரொம்ப காமெடியாக இருந்தது. உங்கள் பேர்? நேஹா. நேஹா பார்த்தீங்களா? சொல்ல மோனிகா, திவ்யா, திவ்யா, ஸ்ருதி, காயத்ரி, வைஷ்ணவி. வைஷ்ணவி எல்லாமே ரொம்ப நல்ல தமிழ் பேர்னு சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கி இவங்ககிட்ட வந்து நம்ம என்ன கேம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன கேம் ஒன்று ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா நம்ம வந்து பேஸ்கெட் பால் ரொம்ப பெரிய பாலாக அதுக்கேற்ற பேஸ்கெட்டில் போடுவோம், அது எல்லாராலையும் முடியும். பட் ரொம்ப சின்ன பாலை வந்து ரொம்ப லாங்கில் த்ரோ பண்ணோம் கரெக்டாக அந்த பேஸ்கெட்டில். பார்த்தீங்களா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இவங்ககிட்ட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, இப்போ ரொம்ப அழகான பைசைக்கிளுடைய சூப்பரான பேஸ்கெட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த பேஸ்கெட்டில் இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் கரெக்டாக பாலை த்ரோ பண்ணோம். இது ஈஸின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ரொம்பவே கஷ்டம், எனக்கு தெரியுது. ஓகே, இது என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இங்கே நின்று அப்படி தூக்கி போட்டு வச்சுக்கிங்களேன், போகாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா நான் தப்பாக நிற்கிறேன். ஆக்சுவலாக ரைட் கால் தான் முதல்ல வச்சுருக்கணும். ஓகே, நீங்கள் கவனிச்சிங்க. அதை லெஃப்டா? இது இல்லை, கேமரா சைட்லேருந்து ரைட் தான் உங்களுக்கு. ஓகே, இதுதான் கேம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறவங்க வைஷ்ணவி. கெட் ரெடி. ஓ ஓ 3 பால் கொடுத்தேன், ஆனால் 2 பால் கரெக்டாக உள்ள போட்டீங்க. சரிங்களா? இந்த மீதி இருக்க கண்டஸ்டன்ட் யாருமே அந்த பால் போடல அப்படின்னா நீங்கள் வின்னர் ஆகிடலாம். வா, செமையாக இருக்குல்ல இது. செகண்ட் கண்டஸ்டன்ட் உங்ககிட்ட 3 பால் கொடுக்கலாம் நாங்கள். ஆனால் அண்ணன் உள்ளே போயிட்டு பவுன்ஸ் ஆகிட்டு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வேணால் கம்மி ஸ்பீடில் ட்ரை பண்ணிங்கன்னா வின் பண்ணலாம். நீங்கள் இதை பற்றி நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணுறீங்க இல்லையா? ஓகே, உங்களுக்கு நான் 3 பால்ஸ் தரேன். யூ ஆர் ஸ்டார்ட் ரெடி. பொசிஷன் வந்துங்க. ஓகே, என்னக்கா நீங்க பயங்கரமா ஆட்டக்காரங்களா இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க, கிரிக்கெட் பிளேயரா? வாவ், கிரேட். நீங்க எந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? கிரவுண்ட்ல தான் கிரவுண்ட்லையா? ஓகே. இது வந்து நான் 8th படிக்கும் போது இந்த ஜோக் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஓகே, இல்லை நீங்க இப்போ என்ன வரைக்கும் விளையாடிட்டு இருக்கீங்க? மேட்ச்ல எங்கேயும் விளையாடல. மேட்ச்ல சும்மா வீட்டோட விளையாடிட்டு இருக்கீங்களா? ஓ, தம்பி சொல்றது அதுக்கு இந்த எஃபெக்டா? வா, நீங்க கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா விளையாடலாம். சரிங்களா? நல்லா தோத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். நான் தோத்துருவேன் கண்டிப்பா, எனக்கு விளையாட தெரியாது. நெக்ஸ்ட் வந்து இவங்க தானே? வாங்க, நல்லா விளையாடுங்க. உங்க ஃப்ரெண்ட் எப்படி ட்ரை பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஓகே, ரெடி கோ. ஓ ஐயோ, ஓகே. நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த சைக்கிளை தள்ளி விழன்னு பார்த்துருக்கீங்க ஆக்சுவலா இல்லையா? நீங்க அங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தள்ளி விழன்னு பார்த்துருக்கீங்க. முன்னாடி கலாய்ச்சதுனால நீங்கள் இப்போ என்ன கலாய்க்கிறீங்க? ஏய் இல்லப்பா, பேசிக்கா வந்து நான் குழந்தை மாதிரி. ஆக்சுவலா எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே ஓகே, நான் இருந்தாலும் ட்ரை பண்ணிங்க, அதுக்கே பாராட்டணும்ல. எனிவே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் வாங்க, பிளேஸ்மெண்ட்டுக்கு வாங்க. கெட் ரெடி. ஏப்பா தள்ளி நில்லு, இப்போ மேலே போட்டு போகுது. ஓ பரவாயில்ல. எனிவே சைக்கிளாச்சும் டச் பண்ணுவாங்களே, அதுவே பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? சொல்லலாம். ஏய் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஓ ரொம்ப டீபஸ்ட் ஃப்ரெண்ட் போல இருக்கு. சரியா? ஓகே, அடுத்த நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பண்ணலாம். நீங்கள் வாங்க. ஹாய். ஹாய். ஃபர்ஸ்ட் நேம்? மோனிகா. மோனிகா. யூ நோ மோனாலிகா? She is my friend. You know? ஓகே, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து இது ஒரு கேமாக எடுத்துங்க. சரிங்களா? அந்த பேஸ்கெட்குள்ளே 3 பால் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? பொசிஷனுக்கு வந்துருங்க. ஓகே, இந்த 3 பால்ஸ் இவங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன். பேஸ்கெட்குள்ளே போடணும் கரெக்டாக. ஓகே, கெட் ரெடி. பார்த்தீங்களா, நீங்கள் அங்கே நின்னா அவங்க உங்கள் மேலே தான் அடிப்பாங்க. செகண்ட் சான்ஸ். ஓ ஓ சரி, ஓகே. எனிவே எல்லாரும் கை தட்டலாம். ஜெயிக்கிறது தோக்கிறது பெருசே இல்லை, கை தட்டணும். லாஸ்ட் கண்டஸ்டன்ட். ஹாய், உங்கள் நேம்? நேஹா. நேகா, நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப கூல் பர்சனாக இருக்கீங்க. நிச்சயமாக 3 பாலுமே அதுக்குள்ளே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைக்கிள் உங்களுதா? இல்லையா, யாருதோவா? பைக் தான் இருக்கு. ஓ பைக் தான் உங்களுதா? ஓகே. எனிவே பைக் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சைக்கிள் வச்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 3 பால் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? கமான், பொசிஷனுக்கு வாங்க. கெட் ரெடி. ஓ hey what nega, last chance, you know that? Oh, what is the sunny day of the rainy day of the season of the entertainment of the entourage?
யூ நோ இட்ஸ் வெரி லவ் தம். ஓகே சரி ஓகே, இன்னைக்கு இந்த கேம் வந்து நம்ம ரொம்ப ஜாலியாக விளையாடணும். அதுலேயும் வந்து சூப்பராக விளையாடுனது வந்து காயத்ரி. கம்மியர். ஓகே, காயத்ரியை பார்க்கும்போது ஆக்சுவலாக 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் இவங்களோட டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மச் மோர் எம்எஸ்சி எல்லாம் தாண்டி போயிருக்க அளவுக்கு இருக்குது. ஸோ காயத்ரி, யூ ஆர் அ ஸோ பிரில்லியன்ட் கேர்ள் இன் த டீம் ஆஃப் த லாஸ்ட் பெஞ்ச். ஹவ் டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சூப்பர். உங்களுக்கு வந்து குவியம் ஆப்டிக்ஸ் வழங்குற பக்காவான சன்கிளாசஸ். ஓகே காயத்ரி, உங்களுக்கு குவியம் ஆப்டிக்ஸ் வழங்குற ஒரு சூப்பரான சன்கிளாஸ். டன்டாங். கை தட்டுங்கப்பா, என்கரேஜ் பண்ணுங்கப்பா. சரி, இந்த கிளாஸை நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கொடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல உங்கள் கூட ஜாலியாக விளையாடுறது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஓகே, எனிவே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ಜನಗಣ ಮನಗದಿ ನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ. ಜನಗಣ ಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯ ಹೇ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ.